ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஈவெண்ட். இன்னைக்கு என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டோம்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் தாங்க. ஈவினிங் ஒரு 6 o'clock போயிட்டோம் மண்டபத்துக்கு. 600 பேருக்கு டின்னர் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் வர சொல்லியிருந்தாங்க, அதனால் மெதுவாகவே போனோம். நாங்களும் நேராக உள்ளே போயிட்டோங்க. போய் பார்த்தோம், டேபிள் சேர் எல்லாமே அவங்களே போட்டு வச்சுருந்தாங்க, மண்டபத்துக்காரங்களேவும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் எடுத்து செட் பண்ணி வச்சுருந்தோங்க. அப்படியே ஆள் வர வர கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டின்னர் மெனு வந்து பன்னல்வா, அப்புறம் வந்து மினி பொடி இட்லின்னு சொன்னாங்க. பொடி இட்லி எடுத்துட்டு அடுத்து பொடியெல்லாம் போட்டு தாளிப்பு போட்டு ரெடி பண்ணி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பீஸ் புரோட்டா மேலே அப்படியே தாளிப்பு போட்டு கிண்டி கொடுத்துட்றேன்ப்பா, நீங்கள் செட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வாளி கரண்டி எல்லாத்தையுமே செட்டிங் போட ஆரம்பிச்சிட்டோங்க. 3 லைன் போட்டிருந்தோம். அப்படியே மாஸ்டர் புரோட்டாவும் கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பந்திக்கு 120 பேர் உட்கார்ற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டாங்க. ஏன்னா 600 பேர் சொன்னாங்க, எப்படி 800 பேர் வந்துடுவாங்கப்பா, கூட தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பக்காவாக செட் பண்ணி வச்சாச்சுங்க. தோசையும் லைவ் இருந்துச்சு. 2 வெரைட்டிஸ் சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து ஆனியன் ஊத்தாப்பம். மாஸ்டர் இப்போவே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா 800 பேருக்கு போடணுங்கிறனால டைமிங் செட் ஆகாதுன்ட்டு போட சொல்லிட்டோம். அடுத்து வந்து நைஸ் தோசைங்க. நைஸும் போய் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நைஸ் தான் அதிகமாக ஓடும். புரோட்டா காம்பினேஷனாக வந்து காளாங்குழம்புங்க, நல்லா கெட்டியாக இருந்துச்சு. ஏன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன்றனால நமக்கு மார்னிங்கும் லஞ்சும் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. நைட்டு எப்படியும் 8 மணிக்கு மேலே தான்ப்பா சாப்பிட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வீட்டுக்காரங்க. ஃபங்க்ஷன் முடியவும் அப்படியே ஆள் வர ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து வெஜ் ரோலும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சமோசாவில் மசாலா வச்சுருப்பாங்கல்ல, அந்த மசாலா தாங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. கூட்டம் குறையவே இல்லைங்க. ஆள் அடுத்தடுத்து ரெடியாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கும் கரெக்டாக இருந்துச்சு. வர வர அப்படியே வச்சு விட்டு போய் முடிச்சு விட்டு அப்புறம் மார்னிங் பார்த்துக்கிட்டோம்னா வடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பாலா பொங்கல், கேசரி, பூரி, தோசை லைவ்னு சொல்லியிருந்தாங்க மார்னிங். நாங்களும் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு வாளியில் எடுத்து. ஏன்னா மார்னிங் வந்து 10 பேராக தாங்க வருவாங்க. அதனால் இப்போ ஆள் வர வர மட்டும் தோசையை போட சொல்லிட்டோம். மாஸ்டரும் அதுக்கேற்ற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாப்ல. பூரியும் அதுக்கேற்ற மாதிரி சூடாக கொடுக்குற மாதிரி செட் பண்ணி வச்சாச்சுங்க. ஆள் வர வர அப்படியே 10 பூரியாக போட்டு வாங்கிட்டு போகிற மாதிரிங்க. எப்படியும் 10:30 வரைக்கும் ஓட்டணும். அது முடியவும் 10:45 லஞ்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. மதியம் வந்து மினி ஜிலேபி, கோபி 65, வெஜ் பிரியாணி, அப்புறம் சாம்பார், ரசம், மோர், அப்பளம், ஊறுகாய், பாயாசங்க. முக்கால்வாசி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க 10 மணிக்கேவும். ஏன்னா வெள்ளனா முகூர்த்தம் 9 to 10ன்னு சொல்லியிருந்தாங்க. 10:30 சாப்பாடு போட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 10:45 சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டோங்க. அப்படியே எங்களையும் சாப்பிட சொன்னாங்க. பாத்திரத்தெல்லாம் கடையில் கொண்டு போய் படித்தா வேலை முடியுதுங்க.